என் பொண்ணுக்கு இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அவளே ஓடி வந்து கண்டென்ட் கொடுத்துட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க, இனிமேல் நான் வீடியோ எடுக்கலாம், வீடியோக்கு நானும் வருவேன், அப்புறம் இதே ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் கம்முன்னு இருந்தேன், என்னையே சீண்டி விட்டா. நான் ஃபஸ்ட்டு கம்முன்னு இருப்பேன். நான் அதே மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கான வீடியோ பாருங்கள். கோவக்காய் பொரியல் தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன். நேற்று வச்ச தக்காளி தொக்கு, அப்புறம் மணக்க ரசம், அப்புறம் இங்க இதுதான் உங்கள் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடணும்னா, பொரியலில் கொஞ்சமாக சாப்பிடணும், அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி பொரியலில் சாப்பிடணும், அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி பொரியலில் சாப்பிடணும். இப்படி தான் பொரியலை காலி பண்ணணும். வெறும் பொரியலை சாப்பிட்றது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த டீசெண்டாக ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மேலே ஏறாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நுனி இப்படி தான், இவ்வளோ தான் கொத்துவாங்க, இதுக்கு மேலே ஏறாது. நானும் பொறுமையாக சாப்பிட்டா கூட எப்படி இருந்தாலும் கை ஃபுல்லாக அப்பிடுது. அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குவாங்க நல்ல பழக்கத்தை. அந்த நல்ல பழக்கத்தை எதுன்னா இதுதான். என்ன தான் தட்டில் இவ்வளோ பெரிய இடம் இருந்ததாலும் அதை எடுத்து ஓரமாக வைக்கணும்னு நினச்சாலும் வைக்க முடியல. கை மறந்து தன்னைத்தானே அந்த சக்கையெல்லாம் புழிஞ்சு இப்படி கீழே தான் வைக்க தோணுது. எத்தனை பேர் இப்படி பண்ணுறீங்க? பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறமே தவிர நம்ம அதுலேருந்து திருந்தலைங்கிறத எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம ஏன் திருத்திக்கணும்? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன நல்ல பழக்கம்லாம் வச்சுக்கிறணும், அந்த நல்ல பழக்கத்தை தொடர்ந்து போவோம். ஏன் அடுத்தவங்க பார்க்குறாங்க? அவங்க பிள்ளைங்களையும் திருத்தி வைக்காதீங்க. ஓகே, நம்ம தான் திருந்தலை, நம்ம பிள்ளைங்களாம் திருந்தணும்னு திருத்துறது தான். அதுக்குன்னு திருந்தாமலாம் இருக்கக்கூடாது. இது வந்து டீசென்சி கிடையாது. நம்ம வீடுங்கிறனால நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு பண்ணக்கூடாது. அவங்க வீடு டைல்ஸ் அழுக்கு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி என்னடா இந்த பிள்ளை எப்படிலாம் வைக்கிது, வீட்டை கச்ச கச்சன்னு பண்ணுதுன்ற அளவுக்குலாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, எங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க, ஜாலி பாட்டு போகிறோம். இப்போ சாப்பிட்டு இருக்கோம் உட்காந்து. நாங்கள் இப்போ சாப்பிட்டு விளையாட போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வெறும் பொரியல் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா, இல்லை தொட்டுக்கிறதுக்காக பொரியலை யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நாளையிலேருந்து சூப்பரான கண்டென்ட் வெயிட்டிங் இருக்குது.